மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அபூர்வ தகவல்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது தமிழகத்தின் மட்டுமல்ல, உலகளவில் புகழ்பெற்ற ஒரு புனித ஆலயமாகும். இது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் கலந்த ஒரு மகத்தான சிறப்பு மிக்க தலம். 274 நாட்கள் திருவிழா. மீனாட்சியம்மன் கோவிலில் ஆண்டின் பெரும் பகுதியான 274 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இதில் சித்திரை திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. இந்த விழாவின் 2ஆம் மற்றும் 12ஆம் நாளில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பாவக்காய் மண்டபம், பாவங்கள் நீங்கும் புண்ணிய இடம். சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் சுந்தரேசுவரர் உடன் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களின் பாவங்களை நீக்கி அருள்பாலிக்கிறார். இதனால் இந்த மண்டபம் பாவக்காய் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. திருவிளையாடல்கள், ஈசனின் அதிசயங்கள். மதுரை நகரில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. வேடர் பரிலீலை, வளையல் விற்றது, நரியை பரியாக்கியது போன்ற திருவிளையாடல்கள் ஆவணி மூலத் திருவிழாவின் போது மீண்டும் மறு நிகழ்வாக காண்பிக்கப்படுகின்றன. திருமலை நாயக்கரின் அர்ப்பணிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதிகளவில் விரிவாக்கம் பெற திருமலை நாயக்கர் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் கோவிலுக்காக திருப்பணிகளை மேற்கொண்டபின் அவரது மண்டைச்சுழி நோய் குணமடைந்தது. இதை நினைவுகூர்ந்த அவர் மதுரையை தலைநகரமாக மாற்றினார். பாண்டிய மன்னர்களின் குலதெய்வம். மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னர்களின் குலதெய்வமாக இருந்து வந்தார். அவர்கள் பட்டாபிஷேக விழாவில் அம்பாளுக்கு வேப்பம்பூ மாலை அணிவிக்கும் மரபை பின்பற்றினர். இந்த கோவில் ஆன்மீக ஒளியை மட்டுமல்ல, வரலாற்று சிறப்பையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு மகத்தான தலம். இப்பொழுதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளின் அருள் பெற விழாக்களில் கலந்து கொண்டு வாழ்வில் ஆனந்தம், அமைதி, செழிப்பு பெறுகின்றனர்.